உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ, ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக, ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, அன்பாள் பலத்தாள் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேக நாதரே, அன்பாள் பலத்தாள் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேக நாதரே, ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பேரை, நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பேரை, ஓ வளர்த்தீர் இவ்வளவாக, உம் நாமம் மகிமைக்காக என்னை வளர்த்தீர் இவ்வளவாக, உம் நாமம் மகிமைக்காக. கரம் உயர்த்தி சொல்லும், நீர் என்னை
எல்லாரும் கண்களை மூடின வண்ணமாய் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிற தேவன். அவர் நம்மோடு பேசுகிறவராயிருக்கிறார். அவருடைய சத்தம் உணர்வின் மூலமாக நமக்கு வெளிப்படுகிறது. அவர் நம்மோடு இடைபடுகிறார். அவர் நம்மோடு பேசுகிறார். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தின தேவன் அல்லவா? கடந்த நாட்கள் முழுவதும் எல்லா விபத்துகளுக்கும் நாச மோசங்களுக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்தவர் அல்லவா? நல்ல கரங்கள் உயர்த்தி மனம் நிறைந்து இருதயம் நிறைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்துகிறீர். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்துகிறீர். கரங்கள் உயர்த்தி சொல்லும், நீர் என்னை நேசித்தீரே, உந்தன் உயிரை பார்க்கிலும் நீர் என்னை நேசித்தீரே, உந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக, தந்த நல்ல பாதுகாப்பிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சத்துருவின் இஷ்டத்துக்கு எங்களை ஒப்புக்கொடாமல் எங்களை கண்மணி போல நீர் பாதுகாத்தீரே, எங்களை வழி நடத்தி வந்தீரே. அப்பா, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி எங்களை தூக்கி சுமந்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. தொடர்ந்து இந்த ஆராதனை முழுவதையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் ஆண்டவரை பாடி ஆராதிப்போம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார், பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார் என்கிற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை பாடி ஆராதிப்போம். ஆமென். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். பயத்தோடே நல்பக்தியோடே தேவனை ஆராதிப்போம். பயத்தோடே நல்பக்தியோடே தேவனை ஆராதிப்போம். வீணைகள் கைகளில் ஏந்தியே துதிப்போம். வீணைகள் கைகளில் ஏந்தியே துதிப்போம்.
சபையிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். ஆபத்து நாளில் அரணாம் கோட்டை நித்திய கண்மலையே. ஆபத்து நாளில் அரணாம் கோட்டை நித்திய கண்மலையே. யாக்கோபின் தேவன் நம் அடைக்கலமே. யாக்கோபின் தேவன் நம் அடைக்கலமே. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். ராப்பகலாய் தன் கண்மணி போல் தூங்காது காப்பவரே. ராப்பகலாய் தன் கண்மணி போல் தூங்காது காப்பவரே. தாயினும் மேலாக தாங்கி ஆதரிப்பார். தாயினும் மேலாக தாங்கி ஆதரிப்பார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். உலகின் முடிவு வரைக்கும் நான் உன்னோடிருப்பேன் என்றாரே. உலகின் முடிவு வரைக்கும் நான் உன்னோடிருப்பேன் என்றாரே. ஆல்பா ஒமேகா என்னும் நாம தோறிவர். ஆல்பா ஒமேகா என்னும் நாம தோறிவர். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் மத்தியிலே பரநேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே பரநேசு உலாவுகிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். சாத்தானின் கோட்டை தகர்ந்தோழிய ஏகமாய் துதித்திடுவோம். சாத்தானின் கோட்டை தகர்ந்தோழிய ஏகமாய் துதித்திடுவோம். சாத்தானை ஜெயித்த இயேசு நமக்குண்டே. சாத்தானை ஜெயித்த இயேசு நமக்கு. சேர்ந்து பாடுவோம் தேவ சபையிலே. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் மத்தியிலே பரநேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே பரநேசு உலாவுகிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். ஒசன்னா பாடி ஆர்ப்பரிப்போம் உன்னத தேவனையே. ஒசன்னா பாடி ஆர்ப்பரிப்போம் உன்னத தேவனையே. ஜெய ஜெய ராஜனுக்கு ஜெயம் முழங்கிடுவோம். ஜெய ஜெய
சபையிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். சாத்தானின் கோட்டை தகர்ந்தோழிய ஏகமாய் துதித்திடுவோம். சாத்தானின் கோட்டை தகர்ந்தோழிய ஏகமாய் துதித்திடுவோம். சாத்தானை ஜெயித்த இயேசு நமக்குண்டே. சாத்தானை ஜெயித்த இயேசு நமக்குண்டே. பாடும் அல்பா ஆல்பா ஓமேகா என்னும் நாம தோறிவர். ஆல்பா ஆல்பா ஓமேகா என்னும் நாம தோறிவர். தாயினும் மேலாய் தாயினும் மேலாக தாங்கி ஆதரிப்பார். என்னை தாயினும் மேலாக சத்தமாய் சத்தமாய் யாக்கோபின் யாக்கோபின் தேவன் நம் அடைக்கலமே. யாக்கோபின் அல்லேலூயா அடைக்கலமே. யாக்கோபின் தேவன் நம் அடைக்கலமே. ஓ யாக்கோபின் தேவன் நம் அடைக்கலமே. பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். 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 தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். ஆமென். தேவ சபையிலே சேர்ந்து பாடும் பரிசுத்தர் பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். ஓ பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். பயத்தோடு நல்பக்தியோடு தேவனை ஆராதிப்போம். பயத்தோடு நல்பக்தியோடு தேவனை வீணைகள் கைகளில் ஏந்தியே துதிப்போம். வீணைகள் கைகளில் ஏந்தியே துதிப்போம். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து ஆராதிக்கிற வேளையிலே நாம் ஆராதிக்கிற இந்த ஆராதனை உண்மையிலே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆராதனையாக மாறுகிறது. எப்பொழுது நாம் இந்த ஆராதனையினுடைய வல்லமையை புரிந்து யாரை ஆராதிக்கிறோம் என்பதை புரிந்து நாம் அதை செய்கிற வேளையிலே பயபக்தியோடு நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நமக்குள்ளே அவர் செயல்படுகிறார். அவர் நம் நடுவில் இருக்கிறார் என்கிற அந்த மரியாதை, அந்த கணத்தை அவருக்கு நம்ம கொடுக்கிற வேளையிலே நம் நடுவில் அவர் பிரசன்னமாகிறார். அது எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் வருவார்,
எந்த சிறைச்சாலையிலும் உங்களுக்காய் வருவார். எப்பேற்பட்ட குழியில் இருந்தாலும், வரவே முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுக்காக அவர் வருவார். அன்றைக்கு பவுலும் சீலாவும் ஆண்டவரை துதித்து பாடின பொழுது அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரத்தை தொட்டது உண்மை என்றால், இன்றைக்கு ஆராதிக்கிற உங்களுக்காகவும் ஆண்டவர் இறங்கி கிரியை செய்வது உண்மை. ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில் என்ற பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். பற்ற வைக்க வந்தே பூமியிலே அக்கினி, இப்பொழுதே எரிய வேண்டும் எங்குகிறார். பற்ற வைக்க வந்தேன் பூமியிலே அக்கினி, இப்பொழுதே எரிய வேண்டும் எங்குகிறார். பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அதிசய அக்கினி, அழைப்பு விடுக்கும் அக்கினி, அசுத்தம் நீக்கி அனுப்புகின்ற அன்பு அக்கினி. அதிசய அக்கினி, அழைப்பு விடுக்கும் அக்கினி, அசுத்தம் நீக்கி அனுப்புகின்ற அன்பு அக்கினி. சுட்டெரிக்கும் அக்கினி, சுத்திகரிக்கும் அக்கினி, பரிசுத்த ஸ்தலமாக்கும் தூய அக்கினி. சுட்டெரிக்கும் அக்கினி, சுத்திகரிக்கும் அக்கினி, பரிசுத்த ஸ்தலமாக்கும் தூய அக்கினி. அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி ஓ அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். வழி நடத்தும் அக்கினி, வாழ வைக்கும் அக்கினி, போகும் பாதை காட்டுகின்ற புனித அக்கினி. வழி நடத்தும் அக்கினி, வாழ வைக்கும் அக்கினி, போகும் பாதை காட்டுகின்ற புனித அக்கினி. வெளிச்சம் தரும் அக்கினி, விலகாத அக்கினி, வேண்டுதல் செய்யும் போது இறங்கும் அக்கினி. வெளிச்சம் தரும் அக்கினி, விலகாத அக்கினி, வேண்டுதல் செய்யும் போது இறங்கும் அக்கினி. ஓ சேர்ந்து பாடுவோம் அக்கினி.
பரலோக பரிசுத்த அக்கினி 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 பரலோக பரிசுத்த அக்கினி அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில் அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில் ஓ பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகிடும் பரிசுத்த தூய அக்கினி முன்னாள் பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகிடும் பரிசுத்த தூய அக்கினி முன்னாள் சுற்றிலும் இருக்கின்ற எதிரியின் கிரியைகளை அக்கினி முன் சென்று அகற்றுகின்றது சுற்றிலும் இருக்கின்ற எதிரியின் கிரியைகளை அக்கினி முன் சென்று அகற்றுகின்றது எனவே come on ஷபரஹந்தேனா அக்கினி 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 பரலோக பரிசுத்த அக்கினி 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 பரலோக பரிசுத்த அக்கினி 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 பரலோக பரிசுத்த அக்கினி அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில் அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில் தீர்க்கதரிசி எலியா ஜெபித்த போது அன்று ஆவியானவர் அக்கினியாய் இறங்கி வந்தார் தீர்க்கதரிசி எலியா ஜெபித்த போது அன்று ஆவியானவர் அக்கினியாய் இறங்கி வந்தார் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் ஆர்ப்பரித்து ஜனங்கள் மனம் திரும்பினார்கள் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் ஆர்ப்பரித்து ஜனங்கள் மனம் திரும்பினார்கள் அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி 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 அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில் ஆமென் அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில் அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில் ஓ அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கை அக்கினி 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 பரலோக பரிசுத்த 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 சத்தமாய் அக்கினி அக்கினி ஓ ஷகதரஹதுரமா கபனஹந்தலயா லேமா கபர ஷதரஹந்தேனா ஓ அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி 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 பரலோக பரிசுத்த அக்கினி அக்கினி மூண்டது அக்கினி மூண்டது அனல் கொண்டது ஓ என் இதயம் தியானம் செய்கையில் அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில்
ஆண்டவருக்காக பற்றி எரிய முடியாமல், அவருக்காக நீங்கள் எரிந்து கொண்டே இருக்க முடியாமல் இருக்கிற சில தடைகளை எல்லாம் இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் மாற்றுகிறார். நிறைய காரியங்கள் நீங்கள் அவருக்காக எரிந்து கொண்டே இருக்க முடியாதபடிக்கு நிறைய காரியங்கள் தடையாக காணப்படலாம். அவைகள் எல்லாம் இந்த ஆராதனை நேரத்தில் சுட்டெரிக்கப்படுவதாக. நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே உமக்காக நான் ஆண்டவரை எரிந்து பிரகாசிக்க கூடாதபடிக்கு இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே, அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே சுட்டெரிக்கப்படுவதாக, இப்பொழுதே சுட்டெரிக்கப்படுவதாக, இப்பொழுதே சுட்டெரிக்கப்படுவதாக. எல்லா வேண்டாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே, அதிகாரமுள்ள இயேசு, come on, சத்தமாய் ஹalleluya. எல்லா விதமான பொல்லாத கிரியைகள், நீங்கள் ஆண்டவருக்காய் பிரகாசிக்க கூடாதபடி இருக்கிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது சுட்டெரிக்கப்படுகிறது. ஹalleluya. சுட்டெரிக்கும் அக்கினி, சுத்திகரிக்கும் அக்கினி, பரிசுத்த ஸ்தலமாக்கும் தூய அக்கினி. சுட்டெரிக்கும் அக்கினி, சுத்திகரிக்கும் அக்கினி, பரிசுத்த ஸ்தலமாக்கும் தூய அக்கினி. அக்கினி, அக்கினி, பரலோக பரிசுத்த அக்கினி, 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 பரலோக பரிசுத்த அக்கினி. நிறைய பேருக்குள்ள இந்த அக்கினியானது ரொம்ப கொஞ்சமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப சின்ன அளவில் அந்த அக்கினி பாருங்க எரிந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்காக நாம் எரிந்து பிரகாசிக்க வேண்டும். ஒளி நமக்குள்ள இருந்து வெளியே வரத்தக்க ரீதியிலே அவருக்காக நாம் எரிந்து பிரகாசிக்கிற அந்த அனுபவத்திற்குள்ளாக ஆண்டவர் நம்ம கொண்டு போகும்படியாக நல்ல கரங்களை அசைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. Thank you அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன் என்ற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஒரு பழைய பாடல். எல்லாரும் சேர்ந்து பாடும். ஆமென். அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில், கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில், கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில், அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேனா. சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே, பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே, சிலுவையண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், சிலுவையண்டை வந்ததினால்
கண்டதினாள், சிறந்த சந்தோஷம் கண்டதினாள். இலைப்படையாது மேலோகம், இலைப்படையாது மேலோகம். ஏகுவன் பரந்தே வேகம், ஏகுவன் பரந்தே வேகம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் மறந்திடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் மறந்திடுவேன். திருமறையின் இசை நாதம், தேனிலும் இனிய வேதம். திருமறையின் இசை நாதம், தேனிலும் இனிய வேதம். தருமென கணந்த சந்தோஷம், தருமென கணந்த சந்தோஷம். தீர்க்குமென் இதயத்தின் தோஷம், தீர்க்குமென் இதயத்தின் தோஷம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தால் அவரையே நான் அண்டிக் கொண்டால். அவனியில் வியாகுலம் வந்தால் அவரையே நான் அண்டிக் கொண்டால். அலை மிகு மோதிடும் அந்நாள், அலை மிகு மோதிடும் அந்நாள். ஆறுதல் அளிப்பாரே சொன்னாள், ஆறுதல் அளிப்பாரே சொன்னாள். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவை நிழலில் சாய்ந்திலை பாரிடுவேன். பாவபார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே. பாவபார சுமையதால் சோர்ந்த தளர்ந்த என் ஜீவியமே. சிலுவை எண்டை வந்ததினாள், சிறந்த சந்தோஷம் கண்டதினாள். சிலுவை எண்டை வந்ததினாள், சிறந்த சந்தோஷம் கண்டதினாள். இலைப்படையாது மேலோகம், இலைப்படையாது மேலோகம். ஏகுவன் பரந்தே வேகம், ஏகுவன் பரந்தே வேகம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். அவனில் வியாகுலம் வந்தாள், அவரையே நான் அண்டிக் கொண்டாள். அலை மிகு மோதிடும் அந்நாள், அலை மிகு மோதிடும் அந்நாள். ஆறுதல் அளிப்பாரே சொன்னாள், ஆறுதல் அளிப்பாரே சொன்னாள். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடு. சிலுவை நிழலில், சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவை நிழலில், சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். இந்த பாடல்ல
தரும் எனக்கு ஆனந்த சந்தோஷம், தீர்க்குமென் இதயத்தின் தோஷம் அப்படின்னு நம்ம பாடின அந்த வார்த்தை, இந்த தோஷம் அப்படின்ற வார்த்தை பாவத்தினால உண்டாகிற அந்த சங்கடம் அல்லது பாவத்தினால் உண்டாகிற அந்த இருதயத்தின் பாரம் அல்லது ஏதோ ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு, மறக்க நினைக்கிறோம் ஆனால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு, அதையெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம சொல்லி ஜெபம் பண்ணும்போது, ஆராதிக்கும் போது அதையெல்லாம் ஆண்டவர் மாற்றுகிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிறவர். ஒரு நாளும் அவர் நம்முடைய வாழ்க்கையை பின்னிட்டு பார்க்கிறவர் அல்ல. ஆமென். நாம தான் நிறைய நேரங்கள்ல பழைய காரியங்களை நம்ம நினைத்து குழம்பி கொண்டிருப்போம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி ஒரு நாளும் நம்முடைய பழைய வாழ்க்கையை அவர் நினைப்பூட்டி நம்மை கஷ்டப்படுத்துகிறவர் அல்ல. வேதத்தில் நம்ம எங்க வாசித்தாலும் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிறதை வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட புதிய காரியத்தை அவர் செய்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே, பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே, சிலுவையண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், சிலுவையண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், இளைப்படையாது மேலோகம், இளைப்படையாது மேலோகம், ஏகுவேன் பரந்தே வேகம், ஏகுவேன் பரந்தே வேகம், சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன், சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மையுள்ளவர், அவர் நம்பத்தக்கவர். அவரை நம்புகிற ஒருவரையும் அவர் கைவிடுகிற தேவன் இல்லை. சேர்ந்து பாடுவோமா? உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே. உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை. போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, போதித்து
நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, பல பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று நடத்துகிறீர். நான் வல பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று நடத்துகிறீர். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. கண்களையும் மேலே பதித்து வைக்கின்றேன், கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறீர். கண்களையும் மேலே பதித்து வைக்கின்றேன், கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறீர். தடுமாறும் போதெல்லாம் கூப்பிடும் போதெல்லாம் கிருபையினால் என்னை தாங்குகிறீர். நான் தடுமாறும் போதெல்லாம் கூப்பிடும் போதெல்லாம் கிருபையினால் என்னை தாங்குகிறீர். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் ஆயுள் முடியும் வரை. உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. ஓ அல்லேலூயா, சேர்ந்து சொல்லுவோம், ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழிதுவே என்று நடத்துகிறீர். நான் வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழிதுவே என்று நடத்துகிறீர். தடுமாறும் போதெல்லாம் கூப்பிடும் போதெல்லாம் கிருபையினால் என்னை தாங்குகிறீர். தடுமாறும் போதெல்லாம் கூப்பிடும் போதெல்லாம் கிருபையினால் என்னை தாங்குகிறீர். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு சில நிமிடங்கள் இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவர் பாடல்கள் மூலமாகவே நம்மோடு ஆண்டவர் இடைப்பட்டிருக்கிறார், நம்மோடு ஆண்டவர் பேசியிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறது. நல்ல கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya. Father, we thank you, Lord. We bless your name. இந்த ஆராதனையினுடைய மீதியான பகுதிகளை நீ தொடர்ந்து ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 36வது சங்கீதம் நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 36. துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது. உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தியடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டியருளும். பெருமைக்காரரின் கால் என் மேல் வராமலும் துன்மார்க்கருடைய கை என்னை பறக்கடியாமலும் இருப்பதாக. அதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்னாக ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நிறைய நேரத்திலே நாம் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாமல் நாம் இருக்கிறதை பார்க்கிறோம். அநேக நேரங்களில் தேவனுடைய பிரசன்னத்தை உணர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் தாகமும் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் அவருடைய பிரசன்னத்தை நம்மால் உணர முடியவில்லை. ஏன் நமக்கு அப்படி உணர முடியவில்லை என்று சொன்னால் அதற்கு 3 காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, அன்ஃபர்கிவ்னஸ், மன்னிக்காத தன்மை நமக்குள்ள இருக்கிறதுனால தேவனுடைய பிரசன்னத்தை என்ன செய்ய முடியலை, உணர முடியலை. ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், உங்களை சுற்றி இருக்கிறார். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களை கூட ஆண்டவர் தொடுகிறார். ஆனால் உங்களை ஆண்டவரால் தொட முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அது ஆண்டவருடைய பிழையோ அவருடைய தவறோ அல்ல. மன்னிக்க முடியாத அந்த கடின இருதயம் நமக்குள்ள இருக்கிறதுனால ஆண்டவரால் நம்ம என்ன செய்ய முடியலை, பிரசன்னத்தினால நிரப்ப முடியலை. அவருடைய பிரசன்னத்தை நம்மால் உணர முடியவில்லை. இது முதல் காரணம். இரண்டாவதாக, சின்ஃபுல் ஹார்ட், பாவம் நிறைந்த இருதயம். இப்படி இருதயத்திற்குள்ள பாவம் இருக்கும்போது தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாமல் நாம் தடுக்கப்படுகிறோம். உள்ள இருக்கிற பாவம் என்ன செய்கிறது? ஆமென். தேவனை விட்டு நம்மை தூரமாக்குகிறது. தேவனை விட்டு பிரிக்கிறதற்கான எல்லா வேலையையும் இந்த பாவம் நமக்குள்ளே இருந்து செய்கிறது. பாவம் உள்ளே இருக்கிறதுனால தேவனுடைய பிரசன்னத்தை நம்மால் என்ன செய்ய முடியவில்லை, உணர முடியவில்லை. முதலாவது அன்ஃபர்கிவ்னஸ், இரண்டாவது சின்ஃபுல் ஹார்ட், பிறரை மன்னிக்காத தன்மை, அப்புறம் பாவம் நிறைந்த இருதயம். இந்த 2. மூன்றாவது ஒன்று இருக்கிறது. ஆண்டவர் எல்லா வசதிகளையும் உங்களுக்கு தந்திருப்பார். எல்லா வசதிகளையும், அவரை ஆராதிப்பதற்கு, அவரை மகிமைப்படுத்துவதற்கு, அவரை தேடுவதற்கான சகல வசதிகளையும் ஆண்டவர் தந்திருப்பார். ஆனாலும் ஆண்டவரை தேடாமல், அவரை தொழுது கொள்ளாமல், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் இருக்கிறதுனால தேவனுடைய பிரசன்னத்தை நம்மால் என்ன செய்ய முடியவில்லை, உணர முடியவில்லை. அதனால முதலாவது மன்னிக்க வேண்டும். பிறரை யாரெல்லாம் அவங்க மனதுக்குள்ள கசப்பா இருக்கிறாங்களோ அவங்கள மன்னிக்க முடியாமல் இருக்கலாம். அவங்க முகம் உங்களுடைய இருதயத்திற்குள்ள வந்தாலே உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு கசப்பு உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் அந்த கிருபைகளை நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்டு நீங்கள் மன்னிக்கிற இருதயம் உள்ளவர்களாக வேண்டும். நீங்கள் மன்னிச்சு பாருங்க, உங்க இருதயம் அப்படியே லகுவாயிரும். நீங்க மன்னிக்கும் போதே உங்களுடைய இருதயத்தில் ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் உங்களை நிரப்பும்.
நான் என்கிற அந்த மாம்சீகம் தானே உங்களை மன்னிக்க விடாமல் தடுக்கிறது. நீங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னித்தால் தான் ஆண்டவர் உங்களுடைய தப்பிதங்களை மன்னிப்பதாய் அவர் வேதத்தில் சொல்லி இருக்கிறாரே. அப்போ நீங்க பிறருடைய குற்றங்களை, அவங்க உங்களுக்கு செஞ்ச காரியங்களை நீங்க மனதார நீங்க மன்னிக்கும் போது உங்களுடைய இருதயம் லகுவாகும். ஒரு இனம் புரியாத ஒரு தெய்வீக சந்தோஷம் உங்களை நிரப்பும். ஆண்டவரும் உங்களுடைய சார்பிலிருந்து உங்களை கண்ணோக்கி உங்களுடைய குற்றங்களை மன்னிப்பார். அடுத்ததாக இருதயத்திற்குள்ள இருக்கிற பாவங்கள் இவைகளெல்லாம் வெளியே போகணும். அதற்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிறதான இந்த பாவ எண்ணங்கள், பாவ சிந்தைகள், என்னை நிரப்பி இருக்கிற இந்த பாவ குப்பைகள் எல்லாம் என்னை விட்டு வெளியேறட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். எல்லாவற்றுக்கும் ஜெபம் தான் ஆயுதம். ஆமென். மன்னிக்க முடியாத தன்மைக்கும் ஜெபம் பண்ணா நீங்க மன்னிச்சிடலாம், எளிதில் மன்னிச்சிடலாம். அடுத்ததாக பாவம் நிறைந்த இருதயத்திலிருந்து, அந்த கட்டுகள்ல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என்னை விடுதலையாக்கும், இந்த பாவ சிந்தைகளிலிருந்து என்னை விடுதலையாக்கும். வேதம் சொல்லுகிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அப்போ ஒரு மனுஷனால பாவத்தை மறைக்க முடியும். அன்றைக்கு ஆதாம் பாவத்தை மறைத்திருந்தான் பாருங்க. அவனால் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கல. எப்பொழுதும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டவுடனே ஓடோடி வருகிற இந்த ஆதாம் தன்னை மறைத்து கொள்ளுகிறான். ஆண்டவர் பேசும்போது உங்களுக்கு அதை கேட்கிறதற்கான மனம் வராது பாருங்க. சோ நீங்கள் உங்களுடைய இருதயங்களில் இருக்கிற அந்த பாவங்களை ஆமென் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீங்கள் ஆயத்தமாகும் போது அவருடைய பிரசன்னத்தை உங்களால் உணர முடிகிறது. மூன்றாவது பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு தந்த சகல விதமான வசதிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அவரை தேடுகிறதற்கு ஒரு குறையுமே இல்லை, எல்லாமே உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, நிறைய பேருக்கு ஆலயத்திற்கு வர முடியாத சூழ்நிலை இருக்கிறது. சிலருக்கு வீட்டிலே வேதாகமத்தை எடுத்து வாசிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்றால் மற்றவர்கள் வீட்டில் ரட்சிக்கப்படவில்லை. ஆமென். அதனாலே வேதாகமத்தை வீட்டில் வைத்து வாசிக்கக்கூடிய அனுமதி அவர்களுக்கு இல்லை. ஆமென். ஆனாலும் தெரியாமல், யாருக்கும் தெரியாமல் இரவு நேரங்களில் எழுந்து வாசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையை தரவில்லை. பதிலாக எல்லா விதமான வாய்ப்புகளையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அவரை தொழுது கொள்வதற்கான சகல வாய்ப்பும் நமக்கு இருக்கிறது. அதை நாம் சரியாய் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவேளை இவ்வளவு நாள் பயன்படுத்தாமல் இருப்போமே, ஆனால் ஆண்டவரிடத்தில் சொல்லணும், ஆண்டவரே, என்னை கிருபையாய் மன்னியும், உம்முடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இதை நான் பேச வேண்டும் என்று நினைத்து வந்து பேசுகிற ஒரு காரியம் அல்ல. ஆனால் ஆவியானவர் இதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று என்னை ஏவினபடியினாலே இந்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பல நாட்களாய் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாமல் இருக்கிற நீங்கள், அதற்காக தாகம் கொண்ட நீங்கள் இந்த காரியங்களை செய்யும்போது தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே ஆண்டவர் எதற்காக நம்மை தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென். இன்னும் நம்முடைய குடும்பங்களில் ரட்சிக்கப்படாதவர்கள் ஒருவேளை இருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்படாத குடும்பத்திலிருந்தும் அநேகரை ஆண்டவர் ஆமென் அருமையாக ரட்சித்து அவர்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய சொந்த பந்தங்கள், என்னுடைய இனஜன பந்துகள், அவர்களெல்லாம் ரட்சிக்கப்படவில்லை, அவர்களெல்லாம் இன்னும் ஆண்டவரை தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரே, ஆமென், அவர்களெல்லாம் விட்டுட்டு ஆமென் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்ததற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கம் உண்டு. இந்த நாளிலே எதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று தான் நாம் வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். இந்த வசனங்களின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஒரு விசை கூட வாசிக்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த ஆராதனை வேளையிலே
நீர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வசனங்களின் மூலமாக எங்களோடு பேசும், எதற்காக நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் என்று சொல்லி எங்களுக்கு நீர் போதியும், எங்களை வழி நடத்தும். ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாருங்க, 1 பேதுரு நிருபத்திலே இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார் என்ற காரியங்கள் எல்லாம் இந்த வசனத்திற்குள்ளே இருக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு முன்பாக இந்த வசனம் இப்படி தொடங்கி இருக்கிறது: நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு. ஆண்டவர் நம்மை எங்க கொண்டு வந்திருக்கிறாரு? அந்தகாரத்தில் இருந்து, இருளில் இருந்து ஆச்சரியமான அவருடைய ஒளிக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். மார்வலஸ் லைட், ஆச்சரியமான அவருடைய ஒளிக்கு ஆண்டவர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? கொண்டு வந்திருக்கிறார். நாம் இதற்கு தகுதி உள்ளவர்களும் அல்ல, திராணி உள்ளவர்களும் அல்ல. ஆனாலும் ஆண்டவர் நம்மை இந்த மேன்மையான இந்த இடத்திற்கு, ஒரு இருளின் அனுபவத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளியின் அனுபவத்திற்குள்ளாக ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த இருளின் அனுபவம் என்று சொல்லும்போது அது தேவன் இல்லாத ஒரு இடத்தை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இல்லாத இடம் தான் இருள். எங்கே பாவம் இருக்கிறதோ அங்கே தான் இருள் இருக்கிறது. எங்கே தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லையோ அங்கே தான் இருள் இருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட இருளின் ஆதிக்கத்திலிருந்து, இருளின் ராஜ்யத்திலிருந்து ஆண்டவர் நம்மை வெளிச்சத்தின் ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் என்ன இருந்தது? இருள் இருந்தது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து வாசிக்கிறோம்: ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆமென். ஏன் அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்? ஏன்னு சொன்னா அங்க இருள் இருக்கிறது என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இருள் இருக்கிறதுனால ஆவியானவர் உள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. அவர் மேலே அசைவாடுகிறார். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நமக்குள்ளே இருள் இருக்கிறதுனால ஆவியானவர் நமக்குள்ளே செயல்பட முடியாத காரியங்கள் காணப்படுகிறது. இருந்தாலும் நம்மை விட்டு போகிறவர் அல்ல. அவர் நமக்கு மேலே அசைவாடுகிறார். நமக்குள்ளே அசைவாட முடியவில்லை, நமக்கு மேலே அவர் அசைவாடுகிறார். ஆமென். அந்த இருளில் இருந்து ஆண்டவர் நம்மை வெளிச்சத்திற்குள்ளே அழைத்திருக்கிறார். இந்த வெளிச்சம் என்பது பாருங்க ரொம்ப முக்கியமான ஒன்று, ரொம்ப ஆச்சரியமான ஒன்றாய் இருக்கிறது. உங்களுடைய வீட்டுக்குள்ள ஒரு இருட்டு நேரத்தில் நீங்க உள்ள போய் உங்களுடைய சொந்த வீடா இருந்தாலுமே நீங்கள் அதில் எதையும் பார்க்க முடியாது. ஆமென். முழுவதும் இருட்டா இருக்கும்போது உங்களுடைய சொந்த வீட்டில் தானே ஒன்றை உங்களால் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் இருள் நிரப்பி இருக்கிறது. அதுபோல தேவனுடைய ஆசீர்வாதங்களை பார்க்கிறதற்கு, தேவன் அருளுகிற அந்த நன்மைகளை பார்க்கிறதற்கு நாம் வெளிச்சத்திற்குள்ளாக வந்தால்தான் அவருடைய நன்மையை பார்க்க முடியும். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, நம்மை ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு அவர் வரவழைத்திருக்கிறார். நாம் வந்ததல்ல, அவர் நம்மை வரவழைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் என்னை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆமென். நாம் அவரை தெரிந்து கொண்டதல்ல, வேதம் சொல்லுகிறது அவர் நம்மை என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தார், நம்மை கொண்டு வந்தார். இருளுக்குள்ளே இருந்து, இருளே என்னுடைய கதி என்று இருந்த அந்த நிலையிலிருந்து ஆண்டவர் நம்மை வெளிச்சத்திற்குள்ளே கொண்டு வந்தார். அது மட்டுமல்ல, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். எதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு படி ஏறி இதை சொல்ல வேண்டும் என்றால், ஆமென், அவரை குறித்து சொல்வதற்கு, அவரை குறித்த நற்செய்தியை சொல்லுவதற்கு, அவரை குறித்த சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு சொல்வதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்தது உண்மை. ஆமென். உங்களை அபிஷேகித்தது உண்மை. நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றது உண்மை. தேவனிடத்திலிருந்து நன்மைகள் பல பெற்றது உண்மை. அதோடு மாத்திரம் அல்ல, தேவன் உங்களை எதற்காக தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். எத்தனை மேலான பாக்கியம் பாருங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னால், ஆமென், எத்தனையோ தூதர்கள் ஒரே நொடியில கிரியை செய்து விட முடியும். ஆனால் அவர் இந்த காரியங்களை செய்யும்படி நம்மிடத்திலே அவர் சொல்லி இருக்கிறார். நம்மை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.
வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த உலகத்திலே அழகான மலைகள், குன்றுகள், மேடுகள், பள்ளங்கள் இருக்கிறது, நல்ல மரங்கள் இருக்கிறது, உயிருள்ள மனிதர்கள், திறமையானவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்கள் இருந்த போதிலும் ஆண்டவர் நம்மை பார்த்துதான் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் என்னுடைய சாட்சிகள் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு யார் தான் சாட்சி? நம்ம தான் சாட்சி. அவரை சொல்லுகிறதற்கு யாரைத்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார்? உங்களையும் என்னையும் தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனை பற்றி சொல்லுவதற்கு ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஒருவேளை சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு ஆழமாக இருக்கலாம். ஆனால் எப்படி சொல்வதென்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அது ஒரு பிரச்சனை இருக்கிறது. பாருங்க, சொல்லணுன்ற ஆர்வம் இருக்கிறது, நிச்சயமாய் சொல்லியே ஆக வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் எப்படி சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை. சில நேரங்களில் தயக்கம் வருகிறத பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்மை இயக்குகிற பரிசுத்த ஆவியானவரிடத்தில் அந்த காரியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? விட்டுவிட வேண்டும். நம்மை இயக்குகிற பரிசுத்த ஆவியானவர், நம்மை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரிடத்தில் அந்த காரியத்தை நீங்கள் விட்டுவிட்டு அவர் சொல்றதை மட்டும் செஞ்சா போதும். அவருடைய புண்ணியங்களை நீங்கள் அறிவிக்க முடியும். அவர் சொல்லுகிறத கேட்டு நீங்கள் அதன்படி செய்தால் போதும். அவர் சொல்லுகிறத கேட்டு நீங்கள் செய்தால் போதும். நீங்கள் சுவிசேஷம் எளிதாக அறிவிக்க முடியும். இயேசுவை பற்றி எளிதாக சொல்ல முடியும். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஆவியானவர் பேசுகிறத நான் எப்படி தெரிந்து கொள்ளுகிறது என்று நீங்கள் கேட்கலாம். பாருங்க, ஆவியானவர் பேசுகிற மொழியே வித்தியாசமானது. இதை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஆவியானவர் என்ன மொழியை பயன்படுத்தி நம்ம இடத்துல பேசுகிறார்னா, உணர்வின் மொழியை பயன்படுத்தி நம்மிடத்திலே ஆவியானவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே இப்படி நிறைய மனிதர்களை ஆவியானவர் ஏவி இருக்கிறார். பாருங்க, சிம்சோன் என்கிறதான ஒரு மனுஷனை கர்த்தருடைய ஆவியானவர் ஏவ துவங்கினார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஏவ துவங்குகிறார். அவனோடு பேச தொடங்கினார் என்று எழுதப்படவில்லை. அவனோடு ஏவ துவங்கினார். ஆமென். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடும் ஆவியானவர் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். நிறைய நேரங்களில் அவர் உபயோகப்படுத்துகிற அந்த உணர்வின் மொழியை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். ஆவியானவர் எப்பொழுதுமே இந்த உணர்வின் மொழியை பயன்படுத்தி தான் ஒவ்வொரு மனிதரோடும் என்ன செய்கிறார்? பேசுகிறார். ஆமென். என்னோடு ஆண்டவர் ஆவியானவர் பேச வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்கிறார்? எனக்குள்ளே ஒரு உணர்வை தருகிறார். ஒருவர் என்னிடத்தில் பேசுவது போல இருக்கிறது, அது போன்ற ஒரு உணர்வு எனக்குள்ளே உண்டாகிறது. நான் புரிந்து கொள்ளுகிறேன், இது ஆவியானவருடைய சத்தம் என்று சொல்லி. அதுபோல ஆவியானவர் உங்களுக்குள்ளும் இருந்து உங்களை ஏவ துவங்குவார். இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரலாம். நிறைய நேரத்தில் நான் ஜெபம் பண்ணாத அப்பயே, ஆண்டவரை தேடாத அப்பயே எனக்கு சில ஏவுதல்கள் வருகிறதே அப்படி சொல்லி நீங்க நினைக்கலாம். பாருங்க, மாம்சீகமும் உங்களுக்குள்ள ஏவுதல்களை கொடுக்கும். உங்களோட சுய மாம்சம் உங்களுக்குள்ள ஒரு உந்துதலை, உங்களுக்குள்ள ஒரு உணர்வை கொடுக்கும். ஏதோ உங்களிடத்துல பேசுகிறது போல உங்களுக்குள்ளே வரும். இப்போ கேள்வி வரலாம், இப்போ மாம்சீகமும் என்கிட்ட பேசுது, ஆவியானவர் என் இடத்துல பேசுகிறாரு, எது ஆவியானவர் எது மாம்சீகம் அப்படின்னு நான் எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரொம்ப நல்ல ஒரு கேள்வி. இந்த கேள்வியில் இந்த பிரசங்க நேரத்தில் அதற்கு பதிலை பார்த்துடலாம். பாருங்க, இப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருவர் புதிதாக குடி வந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளலாம். ஒரு உதாரணத்திற்காக, அந்த மனுஷன் முதல் முறையாக வந்து உங்களிடத்தில் பேசும்போது அவருடைய குரல் என்னவென்று உங்களுக்கு தெரியாது. அதற்கப்புறம் உங்களை ஒரு சில நாட்கள் தொடர்ந்து உங்களை பார்க்கிறார், உங்களிடத்தில் பேசுகிறார். அப்புறம் உங்களை ஒரு ஃபோன் மூலமாக கான்டாக்ட் பண்ணி அவர் பேசுகிறார். பேசும் பொழுது அவர் பெயர் நீங்கள் பதிவு பண்ணி வைக்காவிட்டால் கூட அவருடைய சத்தத்தை வைத்து இந்த நபர் தான் என்று நாம் என்ன செய்கிறோம்? அறிந்து கொள்கிறோம். எப்படி அறிந்து கொள்கிறோம்? பல நாட்கள் அவரோடு நாம் தொடர்பில் இருந்ததினாலே அவருடைய சத்தத்தை வைத்து இது இந்த குறிப்பிட்ட நபர்தான் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். அதே போல ஆவியானவரோடு உங்களுடைய பழக்கம் அதிகமாக அவர் பேசும்போதே தனியாக தெரியும், இது ஆவியானவர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். ஸோ இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரே நாளில் நடக்கிற விஷயம் அல்ல. ஆவியானவரோடு நீங்கள் பழக இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் எல்லாம், இப்படிப்பட்ட அணுகுமுறை
முறைகள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும். என்னிடத்தில் இந்த காரியத்தை உணர்த்துகிறவர் ஆவியானவர் என்று சொல்லி உங்களால் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நீங்கள் ஒரு சாதாரண மனிதரோடு உள்ள ஐக்கியத்தை விட ஆவியானவரோடு கொண்டிருக்கிற ஐக்கியத்தை நீங்கள் மிகவும் வலுவாக வைத்திருக்கிறீர்கள். வேலை ஸ்தலத்துக்கு சென்றாலும், வாகனத்தை ஓட்டினாலும், பிறரோடு பேசிக் கொண்டிருந்தாலும் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து அவர் கிரியை செய்கிறதை உங்களால் உணர்ந்து கொண்டே இருக்க முடியும். ஆமென். இவருடைய ஆளுகையை நீங்கள் தவிர்க்கும் போது மாம்சீகம் உங்களுக்குள்ளே பேச ஆரம்பிக்கிறது. மாம்சீகம் பேசும்போது என்ன பேசும்? உங்களை ஜெபிக்கவும் வேத வாசிக்கவும் சொல்லுமா? நிச்சயமாக சொல்லாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவை யாவன அப்படின்னு சொல்லிட்டு 17 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கிரியைகளை தான் இந்த மாம்சீகம் உங்களுக்குள்ள என்ன செய்யும்? ஏவி கொண்டிருக்கும். அதே போல ஒருவேளை மாம்சீகம் உங்களை ஜெபத்திற்கு வழி நடத்தினால் கூட உங்களால் ஜெபம் பண்ண முடியாது. ஆனால் ஆவியானவர் உங்களை ஜெபத்திற்குள்ளே வழி நடத்தினார் என்று சொன்னால் நேரம் பாராமல் ஆமென் உங்களால் ஜெபத்திலே உட்கார்ந்து இருக்க முடியும். சமயம் பாராமல் உங்களால் ஜெபத்திலே உட்கார்ந்து இருக்க முடியும். ஏனென்று சொன்னால் ஜெபத்தின் ஆவியை தருகிறவரே இந்த ஆவியானவர் தானே. அவரோடு பேசுகிற கிருபையை தருகிறவரே இந்த ஆவியானவர் தானே. இதுபோல வேதத்தில் நிறைய பேர்களை ஆவியானவர் ஏவி இருக்கிறார். ஏன்? இயேசு கிறிஸ்துவையே ஆவியானவர் ஏவி இருக்கிறார். வனாந்திரத்திற்கு போகும்படி ஆவியானவர் ஆமென் இயேசு கிறிஸ்துவை ஏவினார். ஹல்லேலூயா. வேதத்தில் இப்படி வாசிக்கிறோம், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். சோ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த ஆவி நமக்குள்ள என்ன செய்கிறது? இருக்கிறது. அவரை எவ்வண்ணமா ஏவினாரோ அதே போல நம்மை ஏவுகிறார். சிம்சோனை எப்படி ஏவினாரோ அதே போல நம்மையும் ஏவுகிறார். எதற்காக என்று சொன்னால் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி ஆண்டவர் நம்மை ஏவுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துவை பற்றின இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி, அவரை பற்றின நற்செய்தியை ஜனங்களுக்கு நாம் அறிவிக்கும்படி ஆண்டவர் நம்மை ஏவுகிறார். ஆமென். சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்கிற ஏவுதல் தேவனிடத்தில் இருந்து வந்ததை அல்லாமல் வேறு ஒருவரிடத்திலும் இருந்து அது வருகிறது அல்ல. இது தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. இதற்காகத்தானே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். பாருங்க, ஆமென். ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அநேகருக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும், அநேகருக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். இயேசுவை குறித்து ஆமென் நாம் வெட்கப்படாமல் நாம் பேச வேண்டும். இயேசுவை குறித்து வெட்கப்படாமல் நாம் அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஒருவேளை உங்களுக்குள்ளே ஒரு விதமான ஒரு கலக்கம் வரலாம், ஒருவேளை வெட்கம் வரலாம். எப்படி நான் இவங்கள்ட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் சொல்லுவேன் என்று சொல்லி ஆமென் ஒருவேளை நீங்கள் கலங்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே அல்ல. ஆமென். நீங்க சொல்ல துவங்கினா அவங்க கேட்க துவங்கிடுவாங்க. அதற்கு முன்பாக நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் குறிப்பிட்ட இந்த மனுஷனை போய் பார்க்க போகிறேன், இவர்களிடத்தில் உம்மை பற்றி சொல்ல போகிறேன். ஆண்டவரே, இவர்களோடு நீர் பேச வேண்டுமே, இவர்களோடு நீர் கிரியை செய்ய வேண்டுமே, இன்றைக்கு இவர்கள் உம்மை அறிந்து கொள்ள வேண்டுமே என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண வேண்டும். நான் ஒரு காரியத்தை கூட உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். அநேகம் காரியங்களை நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டீர்கள் அல்லவா? கடந்த நாட்களிலே ஆமென் எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கிறாரே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை, நம்ப முடியாதவைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார் தானே. அவைகள் எல்லாம் செய்தவர் ஆமென் அவருக்கான இந்த காரியத்தை செய்யாமல் இருப்பாரா? அவருக்கான இந்த காரியம், சுவிசேஷம் அறிவித்தல் என்பது உங்களுக்கானது அல்ல, அது தேவனுக்கானது. அவருடைய ராஜ்யத்திற்கென்று நீங்கள் வேலை செய்ய போகிறீர்கள், அவருடைய ராஜ்யத்திற்கென்று நீங்கள் செயல்பட போகிறீர்கள். அப்படி இருக்கும்போது ஆமென் உங்களை ஆண்டவர் தடுப்பாரா? அல்லது நீங்கள் கேட்கிற காரியத்துக்கு உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வாரா? நிச்சயமாக சொல்ல மாட்டார். அவருடைய புண்ணியங்களை நீங்கள் அறிவிக்கும்படி ஆமென் அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ஹல்லேலூயா. தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி. எப்படிப்பட்ட ஜாதியாம்? பரிசுத்த ஜாதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, அவருக்கு சொந்தமான ஜனமாய் நாம் இருக்கிறோம். நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள். எத்தனை சந்தோஷம்! ஹல்லேலூயா. ஆமென். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் நம்மை பார்த்து
பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு சொந்தமானவர். நிறைய நேரத்தில் நீங்கள் கலங்கி போயிருக்கலாம். சொந்தக்காரவங்க வீட்டில் இந்த விதமான ஃபங்க்ஷன்லாம் நடந்தப்போ என்னை அவர்கள் மதிக்கவில்லை, என்னை அழைக்கவில்லை, என்னை ஒரு பொருட்டாகவே அவர்கள் எண்ணவில்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி இருக்கலாம். அவர்களுக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு சொந்தமானவர்கள். ஹல்லேலூயா, ஆமென். அவருக்கு சொந்தமாய் இருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய புண்ணியங்களை சொல்லும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த ஒரு பிரதிபலனையும் குறித்து நீங்கள் இப்பொழுது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பரலோகத்திலே அதையெல்லாம் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு பல மடங்காய் அவர் தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. சாதாரண இந்த பூமியில் உள்ள இந்த பணத்திற்கே, இந்த ஆசீர்வாதத்திற்கே இவ்வளவு வல்லமை இருக்கும் என்று சொன்னால், ஆமென், முற்றிலும் தங்கத்தால் ஆன, முற்றிலும் பொற்தள வீதிகளால் ஆன அந்த பரலோகத்திலே இருக்கிற மதிப்பு எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அங்கே அவர் நமக்கு பிரதிபலனை அவர் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். இந்த பூமியிலும் தருவார், அதில் எந்த சந்தேகம் இல்லை. பூமியிலும் தருவார், பரலோகத்திலும் உங்களுக்காக அந்த பிரதிபலனை தருவார். ஓ, எத்தனை சந்தோஷம்! பரலோகத்திலிருந்து பிரதிபலனை பெற்றுக்கொள்ள போகிற உங்களுக்கும் எனக்கும் அது எவ்வளவு சந்தோஷமாய் இருக்கிறது. உலக மனிதனிடத்தில் இதை போய் நாம் சொல்ல முடியாது. அவர்கள் நம்மை பைத்தியங்கள் என்று சொல்லிவிடுவார்கள். ஆமென். சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது தேவனுடைய பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நமக்கு தேவனுடைய பலனாய் இருக்கிறது. சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாய் தோன்றும். அவர்கள் கேலி செய்வார்கள், அவர்கள் கிண்டல் செய்வார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக தேவன் நம்மை எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார் பாருங்க, வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 4 முதல் 6 வசனங்கள் வரை வாசிக்கலாமா? தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையை பாருங்க. உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஆண்டவர் எப்போ நம்மை தெரிந்து கொண்டார்? ஒருவேளை ஒரு 10 வருஷங்களுக்கு முன்பாக நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அல்லது 1 வருஷத்துக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா உங்களை ஆண்டவர் எப்போ தெரிந்து கொண்டிருக்கிறாராம்? உலக தோற்றத்துக்கு முன்னே ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அல்லது நீங்க சொல்லலாம், என் குடும்பத்தில் ஒரு ஆளு தான் பாஸ்டர் ஆண்டவர் நான் தெரிந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். நீங்க ஆண்டவரை தெரிந்தெடுத்தீங்க அப்படின்றத விட உலக தோற்றத்துக்கு முன்னாக உங்கள் அவர் என்ன செய்திருக்கிறார்? தெரிந்தெடுத்திருக்கிறார். நாத்தான்வேல் என்கிறதான சீஷன் இடத்தில் இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார். ஆமென். இந்த சீஷன் கேட்டான், நாத்தான்வேல் கேட்கிறான், என்னை நீர் எப்படி அறிவீர் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அவன் என்ன செய்கிறான்? கேட்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும்போது நான் உன்னை என்ன செஞ்சிட்டேன்? பார்த்துட்டேன். அத்திமரத்து கீழே இருக்கும்போது உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன அர்த்தம்? பா, நீ என்னைய பார்த்ததுனால வரல, நான் உன்னைய பார்த்ததுனால தான் நீ என்கிட்ட என்ன செஞ்சிருக்கிற? வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி நாத்தான்வேல்ட்ட சொல்கிறான். பெரிய ஆச்சரியப்படுகிறான் அந்த மனுஷன். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமென், நான் உன்னை பார்த்தேன்னு சொன்னதுக்காக ஆச்சரியப்படுற, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய்ன்னு அந்த நாத்தான்வேல்ட்ட ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் தெரிந்தெடுத்ததினால் தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் தெரிந்தெடுத்ததினால தான் இன்னைக்கு உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தெரிந்தெடுத்ததினால தான் எத்தனையோ பிரச்சனைகளை நீங்க பார்த்தீங்க, எத்தனையோ போராட்டங்களை பார்த்தீங்க. இனிமேல் வாழ்க்கையே இல்லைன்ற அளவுக்கு எவ்வளவோ போராட்டம் உங்களுக்கு வந்தது. ஆனால் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்ததுனால தான் இன்றைக்கு நீங்கள் ஜீவனோடு இருக்கிறீர்கள் என்பதை ஒரு நாளும் நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய பரிசுத்தமும் நம்முடைய உபவாசமும் அல்ல நம்மை நிலைநிறுத்தினது. தேவன் நம்மை தெரிந்து கொண்டபடியினாலே, அவருடைய தெரிந்தெடுப்பு நம்மை இருந்தபடியினாலே இன்றைக்கும் கர்த்தர் நம்மை நிலைத்திருக்க வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம்
மகிமைப்படுவதாக. ஸோ நம்முடைய தெரிந்தெடுப்பு எப்படிப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், உலக தோற்றத்திற்கு முன்னே ஆமென் நம்முடைய தெரிந்தெடுப்பு இருக்கிறது. அது மட்டுமா, 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராக்கும்படி முன் குறித்திருக்கிறார். பாருங்க, அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு, அதாவது தேவனுக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. தேவனுக்கு காணக்கூடாத அந்த தெய்வம், ஹல்லேலூயா, காணக்கூடாதவர், ஆமென், ஒளிகளிலே வாசம் பண்ணுகிறவர், மனுஷர் ஒருவரும் இதுவரை கண்டிராதவர், காணக்கூடாதவர், அவர் நம்மை அவருக்கு சுவிகார புத்திரராக்கும்படி இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மை முன் குறித்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. தேவனுடைய தெரிந்தெடுப்பை பற்றி நீங்கள் சாதாரணமாக எடை போற்றக்கூடாது. வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் தெரிந்தெடுத்த மனுஷர்களை பாருங்க. அவர்கள் மனிதரால் உதாசீனப்படுத்தப்பட்டவர்களாக இருப்பார்கள், தள்ளப்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர்களை கொண்டு ஒன்றுமே இந்த மனுஷன் மூலமாய் நடக்காது என்று முத்திரை போடப்பட்ட மனுஷனை பயன்படுத்தி தான் ஆண்டவர் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை வேதத்திலே செய்திருக்கிறார். ஆமென். இவனால் இனி பிள்ளை பெற்றுக்கொள்ளவே முடியாது, சரீரம் செத்தவன் என்று என்ன தகும் ஒருவனாலே என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட மனுஷனை கொண்டு தான் ஆமென் நட்சத்திரங்கள் அத்தனையாய், கடல் மண் அத்தனையாய், பூமியின் தூள் அத்தனையாய் ஆண்டவர் பல சந்ததிகளை எழும்ப பண்ணினார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவருடைய தெரிந்தெடுப்பு எப்பொழுதுமே ஆச்சரியமானது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி ஆண்டவர் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உங்களை தெரிந்தெடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, உங்களை தெரிந்தெடுத்ததற்கு ஒரு காரணம் உண்டு, உங்களை தெரிந்தெடுத்ததற்கு ஆண்டவருக்கு ஒரு சித்தமும் தீர்மானமும் உண்டு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு நீங்கள் போய்கொண்டிருக்கிற பிரச்சனை ஒருவேளை எரிகோ மதில் போல் உங்களுக்கு காணப்படலாம். இன்றைக்கு நீங்கள் போய்கொண்டிருக்கிற பிரச்சனை இனிமேல் வாழ்க்கையில் நீங்கள் எழும்ப முடியாது என்பது போல் காணப்படலாம். அல்ல பிரியமானவர்களே, தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறபடியினாலே ஒருவேளை இந்த சிறைச்சாலையின் அனுபவங்கள் வரலாம், ஒருவேளை இந்த காத்திருப்பின் காலம் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் குறித்த நேரம் ஒன்று வரும், அன்றைக்கு ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். அந்த நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏலிம் மிகவும் பக்கத்தில் இருந்ததோ அதே போல் உங்கள் பக்கத்திலும் அந்த ஏலிமை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்னும் கொஞ்ச தூரம். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் எதிர்பார்த்தே இராத அளவுக்கு இன்னும் கொஞ்ச தூரம், ஒரு நாள் பிரயாணம், அவ்வளவு தான் உங்களுக்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கும் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. தேவனுடைய தெரிந்தெடுப்பு மிகவும் ஆசீர்வாதமானது, மிகவும் ஆச்சரியமானது. ஆமென். உங்களுடைய வீட்டிலே நீங்கள் சில பொருட்களை மிகவும் ஜாக்கிரதையோடு அதை தேடி தெரிந்தெடுத்து அதை நீங்கள் வாங்குவீர்கள். பல நாட்களாய் ஆலோசனை செய்து அதை வாங்குவீர்கள். பல நாட்கள் திட்டம் பண்ணி அதை வாங்குவீர்கள். வாங்கின அந்த பொருளை நீங்கள் ஓரமாய் வைக்கிறது அல்ல, அதை ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து பயன்படுத்துவீர்கள். ஏனென்றால் நீங்கள் தெரிந்தெடுத்த பொருள் அல்லவா, அதனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை கவனத்தோடு அதை கையாளுவீர்கள். ஆமென். பொல்லாதவர்களாகிய நாம் வாங்கின அந்த உயிரற்ற அந்த பொருளையே இவ்வளவு ஆச்சரியமாய் இவ்வளவு அழகாய் பயன்படுத்தும் போது நம்மை உருவாக்கினவர், நம்மை சிருஷ்டித்த தேவன், நம்மை தெரிந்தெடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. ஒரு திட்டம் உண்டு, ஒரு தரிசனம் உண்டு, ஒரு தூர திட்டம் உண்டு. அதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறோம் இந்த காலை நேரத்திலே? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அது மட்டுமல்ல, தெரிந்தெடுக்கப்பட்ட நமக்குள்ளே சுபாவம் மிகவும் அவசியமாய் தேவைப்படுகிறது. நல்ல சுபாவங்கள். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். கொலோசியர் 2 வசனங்கள், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12-13 ஆகிய 2 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். கொலோசியர் எழுதின நிருபம் 3ஆவது அதிகாரம் 12-13 ஆகிய வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் மேல் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த பிரசங்கத்தினுடைய துவக்கத்திலே
ஆவியானவர் இது சம்பந்தமாய் நம்மிடத்திலே தீர்க்க தரிசனமாய் பேசி இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளையினுடைய சுபாவத்தை பற்றி இங்கே நம்ம பார்க்கிறோம். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் பிறரை மன்னிக்கிறவர்களாயிருக்கணும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்களாயிருக்கணும். நம்முடைய மனதிற்குள்ளே இருக்கிற அந்த மாம்சீக கிரியைகள் எல்லாம் நாம் தவிர்த்து ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடுகள் வரலாம், சில தவறுகள் நடந்து விடலாம், சில பிழைகள் நடக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைக்குரிய சுபாவம் ரொம்ப அவசியமாயிருக்கிறது. ஆண்டவர் என்ன தெரிந்து கொண்டார், ரொம்ப சந்தோஷம். உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ரொம்ப சந்தோஷம். உங்களை கொண்டு அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறார், உங்களை தகுதிப்படுத்துகிறார். ஏற்கனவே உங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார், ரொம்ப சந்தோஷம். அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்கள், சந்தோஷம். ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்கள், சந்தோஷம். தேவனை இடைவிடாமல் தேடுகிறீர்கள், சந்தோஷம். எல்லாம் நடக்கிறது. ஆனால் அதற்கேற்ற சுபாவம் நமக்கு என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதனால்தான் 12வது வசனத்தினுடைய துவக்கத்தில் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் அப்படின்னு ஆரம்பித்து, ஆமென், நாம் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும், குறைபாடுகளை கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக, ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கென்று ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்று சொல்லியும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கென்று தான் ஆண்டவர் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். அழைப்பு ஒரு பக்கம் இருக்கிறது, ஒரு பக்கம் தெரிந்தெடுப்பு இருக்கிறது. எது மிகவும் பெரியது என்று கேட்டால் தெரிந்தெடுப்பு தான் மிகவும் பெரியது. ஏன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம் 22:14 அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் அப்படின்னு வாசிக்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆனால் அதில் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க எவ்வளோ பேர் தான்? சில பேர் தான். ஆமென். ஒரு கம்பெனிக்கு, ஒரு நிறுவனத்திற்கு வேலைக்கென்று அவர்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்கிறார்கள். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தவர்கள், அந்த வேலையை பற்றி அறிந்தவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் அவர்கள் குறித்த அந்த நாளிலே, குறித்த அந்த தேதியிலே, குறித்த அந்த நேரத்திலே வந்து குமிந்திருப்பார்கள். அப்படி குவிந்து இருக்கிற இவ்வளவு பேரும் அழைக்கப்பட்டவர்கள். ஏன்னா அவங்களுக்கு அதற்கான தகுதி இருக்கிறது. ஆனால் இவர்களில் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் அல்ல, ஒரு சிலர் தான் தெரிந்தெடுக்கப்படுகிறார்கள். பாருங்க, அழைப்புக்கும் தெரிந்தெடுக்கப்படுதலுக்கும் வித்தியாசம் இப்படி இருக்கிறது. ஸோ நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்கிற இடத்தில் இருக்க வேண்டுமா, அல்லது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற இடத்தில் இருக்க வேண்டுமா? ஆமென். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற இடத்தில் இருக்க வேண்டும். அப்படித்தான் ஆண்டவர் நம்மை குறித்து விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அந்நாட்களிலே கடைசியில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்தணும், உங்கள் நாமத்தினால் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுவார்? நான் உங்களை அறியேன் என்று சொல்லிவிடுவாரே. ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுக்கப்பட்டவர்களுடைய கூட்டத்திலே நம்மை அமர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். பூமியில் அழைக்கப்பட்டதோடு மட்டுமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நாம் மாறணும். ஹல்லேலூயா. இது அழைக்கப்பட்ட அந்த நிலையை பார்க்கிலும் அதற்கு அடுத்த ஒரு நிலையாய் இருக்கிறது. இந்த தெரிந்தெடுக்கப்பட்ட நிலையிலே நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் உங்களை குறித்து விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். ஆமென். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க பாருங்க, 11 பேர் தெரிந்து கொள்ளப்பட்டாங்க. ஒரு மனுஷன் அழைக்கப்பட்டிருந்தான், இயேசுவோடவே இருந்தான், ஊழியம் செய்தான், நிறைய காரியங்களை செய்தான் அந்த யூதாஸ். ஆனால் அவன் தெரிந்து கொள்ளப்படலை, ஆண்டவருக்கு விரோதமாய் மாறினதை பார்க்கிறோம். ஸோ நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் நம்மை குறித்து விரும்புகிறார். ஸோ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் என்ன தருகிறார்? நித்திய ஜீவனை தருகிறார். வாசிக்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 31வது வசனம். எல்லா தேவ பிள்ளைகளும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். மத்தேயு 24:31 வாசிக்கலாமா? வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார்,
அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து இந்த வசனம் சொல்லி இருக்கிறது. இந்த வருகையை பற்றின இந்த காரியத்தில் என்ன நடக்கும், இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன நடக்கும், நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இயேசு சீக்கிரமாய் வருகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. உலகத்தில் நடைபெறுகிற காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது, தேசத்தில் நடைபெறுகிற அக்கிரமங்களையும் தேசத்தில் நடைபெறுகிற சண்டைகளையும் யுத்தங்களையும் நாம் பார்க்கும்போது அவர் வாசலருகே வந்திருக்கிறார் என்று நம்மால் அறிய முடிகிறது. எந்த நொடியில் அவர் வருவார் என்று தெரியவில்லை. அவ்வளவு தூரம் அக்கிரமங்களும் பாவங்களும் தேசங்களிலே பெருகி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நிச்சயமாக வருவார். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், நீங்கள் யாராகிலும் இயேசு கிறிஸ்து வருவார் என்கிற அந்த சத்தியத்தை, இயேசு கிறிஸ்து வருகிறார் என்கிற சத்தியத்தை நீங்கள் அங்கீகரிக்காத அல்லது எடுத்துக்கொள்ளாத ஒரு விசுவாச பிள்ளையாய் இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நமக்காகவே வருகிறார். அவர் தெரிந்து கொண்ட அவருடைய பிள்ளைகளை அவர் எடுத்துக்கொண்டு போகும்படி அவர் நமக்காக வருகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவரோடு யுகாயுகமாய் தங்கி இருக்கும்படி, அவரோடு நித்திய காலமாய் நாம் ஜீவிக்கும்படி நமக்காகத்தானே அவர் மறுபடியும் வருகிறார். ஹல்லேலூயா. அவரை குத்தின எல்லாருடைய கண்களும் அவரை காணும். ஹல்லேலூயா. அது ஒரு மகிமையான ஒரு நாள். தேவ பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அது ஒரு மிகவும் சந்தோஷத்தின் நாள். ஆனால் தெரிந்து கொள்ளப்படாதவர்களுக்கு அது சந்தோஷத்தின் நாள் அல்ல. இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். இயேசு கிறிஸ்து வருகிற நாளில் நடைபெறுகிற சம்பவங்களைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அப்ப அந்த தூதர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, பாருங்க, அழைக்கப்பட்டவர்கள் எழுதப்பட்டிருக்கா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். எதற்காக? அவரோடு நாம் வாழும்படியாக. அது ஒரு மேன்மையான ஒரு அனுபவம். இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய், இயேசு கிறிஸ்துவோடு யுகாயுகமாய் வாழ போகிறோம் என்கிற அந்த சந்தோஷம் எவ்வளவு அதிகமாய் இருக்கிறது. நிறைய நேரத்தில் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. ஆனால் அதற்கேற்ற கிரியைகள் சில நேரங்களில் நாம் செய்யாமல் இருக்கிறோம். பாருங்க, ஒரு தேவ மனிதர், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அந்த தேவ மனிதருடைய பெயர், அவர் இப்படி எழுதியிருக்கிறார். அதாவது, இந்த பூமியில 1 மணி நேரம் தினமும் ஆண்டவரை ஆராதிக்காத, ஆண்டவரோடு நேரம் செலவிடாத நீங்கள் பரலோகத்திற்கு போய் 24 மணி நேரமும் என்ன செய்ய போகிறீர்கள் அவரோடு என்று எழுதியிருக்கிறார். நான் எங்கோ படித்த ஒரு ஞாபகம் எனக்குள்ளே இருக்கிறது. ஆனால் இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நாம் பார்க்க வேண்டும். இந்த பூமியில் ஆண்டவரோடு நேரம் செலவழிக்க நமக்கு பிடிக்கவில்லை, ஆண்டவரோடு நேரம் செலவழிக்க நாம் தயாராக இல்லை என்று சொன்னால், அந்த பரலோக ராஜ்யத்திலே அவரோட உறவு மட்டும்தான் அங்கே ஓங்கி இருக்கும். அவரோட துதிகளால் தான் அந்த இடம் நிரப்பப்பட்டிருக்கும். அங்கே போய் என்ன செய்ய போகிறோம் என்பதாய் அந்த தேவ ஊழியர் இப்படி ஒரு கேள்வியுள்ள ஒரு வார்த்தையை எழுதியிருந்ததை நான் படித்தேன். பாருங்க, ரொம்ப கஷ்டமான ஒரு வார்த்தை தான், ஒரு எச்சரிப்பு நிறைந்த ஒரு வார்த்தை தான். ஆனால் இந்த வார்த்தைகள் நம்மை சரி செய்கிறது, இந்த வார்த்தைகள் நமக்குள்ள இடைப்படுகிறது. அப்போ நமக்குள்ள ஆண்டவர் பேசுகிற இந்த பூமியிலேயே அவரோடு இருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை குறித்து விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுக்கப்பட்டவர்களுடைய ஸ்தானத்திலே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். 2 பேதுரு 1:10 வசனம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது, நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், மிகப்பெரிய ஒரு காரியம். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், மிக மிக சந்தோஷம். ஆனால் இதை உறுதியாக்கும்படி நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமா? இன்றைக்கு செய்தியில் நிறைய எச்சரிப்பின் வார்த்தைகள் கலந்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மிடத்தில் பேசும்போது சில நேரங்களில் இப்படி பேசுகிறார்.
அவருடைய அன்பின் நிமித்தமாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்குகிற வேலை நம்முடைய வேலையாயிருக்கிறது. அந்த காரியத்தை நாம் செய்வதற்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்றும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை செய்யும்போது நாம் ஒரு காலும் இடறி விழுவதில்லை. பரலோக ராஜ்யத்திலே, அந்த நித்திய ஜீவனிலே நிச்சயமாக ஆண்டவர் நம்மை சேர்த்து கொள்ள அவர் போதுமான தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுடைய திட்டத்திற்குட்பட்டவர்கள். ஆமென். ஆண்டவர் நம்மை அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய ஸ்தானத்தில் வைத்தே நம்மை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய இடத்திலே நம்மை கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாளில் நிறைய காரியங்கள் ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். அப்படியே கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் தந்த வார்த்தைகளுக்காக நன்றி, நீர் வெளிப்படுத்தின சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. ஹல்லேலூயா. நாம் ஜெபித்து முடிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஆராதனை வேளையிலே எங்களோடு நீர் இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஆனால் எதற்காக எங்களை தெரிந்து கொண்டீர் என்று சொல்லி இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய், எச்சரிக்கை உள்ளவர்களாய், ஆண்டவரை கவனம் உள்ளவர்களாய், அந்த ஆண்டவரை தெரிந்து கொள்ளுதலை, அழைப்பை உறுதியாக்க நாங்கள் கவனத்தோடு செயல்பட தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, அப்பா, உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, அதற்கேற்ற வாசல்களை நீர் திறந்து தந்ததற்காக உமக்கு நன்றி. அதற்கான சூழ்நிலைகளை நீர் எங்களுக்காக ஆண்டவரை திறந்ததற்காக நன்றி. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த எல்லை பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா, இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நன்றி. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இங்கேயும் ஆண்டவரே, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உம்மால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே, பற்பல நம்பிக்கைகளிலே சிதறுண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறார்கள். அவர்களை ரட்சிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே, இந்த தெய்வீக சந்திப்பிலே அவர்களை இணைக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர்களும் ஆண்டவரை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய ஸ்தானத்திற்கு வருகிற அளவிற்கு அவர்களை நீர் சந்திக்கிறதற்காக நன்றி. வேதம் சொல்லுகிற ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக நீர் கிரியை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை இணைந்த ஆண்டவருமை தொழுது கொண்டு உம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய தேவைகளை நீர் சந்திக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எதிரே இருக்கிற நாட்கள், வாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. ஆசீர்வதியும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.